வாங்க இன்றைக்கி பருப்பு வடை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. குத்துக்கடலை பருப்பு பார்த்திங்கன்னா 1/4 கிலோ அளவுக்கு கழுவி ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. ஒரு கைப்பிடி அளவு எடுத்தும் வச்சுட்டேன். மிக்ஸி ஜாரில் அதை தண்ணி வடிச்சிட்டு எடுத்துட்டுங்க. அது கூட பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வரமிளகா, காரம் வேணான்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாங்க. வெள்ளைப்பூண்டு ஒரு 7-8, கருவேப்பிலை தழை கொஞ்சம், கல் உப்பு கொஞ்சம் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிக்குங்க. நல்லா கொரகொரப்பாக அரைச்சிங்க. நைஸாக அரைக்க வேணாங்க, நைஸாக அரைச்சா நல்லா இருக்காது. இது கூட கொஞ்சோண்டு சோம்பும் சேர்த்திக்குங்க. அதிகமாக சேர்த்துடாதீங்க, ஃப்ளேவரையே மாற்றிடும். இந்த மாதிரி ஆனோடனேங்க நம்ம எடுத்து வச்சுருக்க குத்துக்கடலை பருப்பை இது கூட சேர்த்திக்கலாங்க. வெங்காயம், பச்சை மிளகாவும் இதில் சேர்த்திக்கலாம். சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணால் கொத்தமல்லி தழை போட்டுக்கங்க, நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். பெருங்காயத்தூள் போட்டு உருண்டை பிடிச்சி ஒரு கையில் தட்டி எண்ணெயில் போட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சே வேக வைங்க. அப்போ தாங்க நல்லாயிருக்கும். உங்களுக்கும் இந்த வடை பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும். குழந்தைங்களுக்கு செஞ்சு தாங்க. இப்போ விடுமுறையில் இருக்கறனால விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ.